ஈவினிங் ஸ்நாக்ஸாக இட்லி பஜ்ஜி தான் பண்ணியிருக்கேன். இது இட்லியில் பண்ண டிஷ்ஷுன்னு தெரியவே தெரியாது. ரொம்ப சுவையாக இருக்கும். இது தக்காளி சாஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி செய்யலான்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறத ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இதை இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெப்பர் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் பிடிக்கும்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெப்பர் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அது மேலே கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை இட்லி கூட பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 இட்லியையும் நம்ம கொஞ்சம் நல்ல உதிரி உதிரியா அதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற அந்த மசாலாவை ஆட் பண்ணி கொஞ்சம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் பஜ்ஜி மாவு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பஜ்ஜி மாவை கலந்து எடுத்துக்கலாம். நான் கடையில் விற்கிற அந்த பஜ்ஜி மாவு தான் வாங்கியிருக்கேன். அதை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பஜ்ஜியை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பஜ்ஜி ஒரு பக்கம் வந்துருச்சு. இன்னும் திருப்பி போட்டு வேக வைக்கலாம்.
பஜ்ஜி ரொம்ப சுவையாக இருக்குது. இட்லியில் பண்ண பஜ்ஜின்னு தெரியவே தெரியல, சுத்தமாக தெரியவே தெரியல. குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.